தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிசி நெட் எக்ஸாம் வருகின்ற டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. நம்ம அனைவருமே எதிர்பார்த்த ஒன்று தான். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 19 நவம்பர் 2024 10 டிசம்பர் 2024 வரைக்கும் ஏறத்தில் 20 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. 10 டிசம்பர் 11:50 வரைக்கும், நைட்டு 11:50 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நண்பர்கள் எல்லோரும் மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து பிஜிடிஆர்பி படிக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ நண்பர்கள் இதுலேயும் நீங்கள் வந்து 35 ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜேஆர்எஃப்பில் பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜேஆர்எஃப்பில் பாஸ் பண்ணிவிட்டால் நம்ம வந்து பிஹெச்டி வந்து வித் ஸ்டைஃபண்டோட ரெகுலரில் பிஹெச்டி பண்ணலாம். பர் மந்த்லி 40,000 வரும். அது ஜேஆர்எஃப்லேருந்து எஸ்ஆர்எஃப் வாங்கிட்டோம் அப்படின்னா மந்த்லி 50,000 வருங்க. சரிங்களா? இது வந்து 5 இயர்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்கும், யூஜிசி நமக்கு தரும். சரி, ஓகே. அடுத்து இந்த எக்ஸாம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 11 டிசம்பர் 2024. அடுத்து கரெக்ஷன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 12 டிசம்பர்லேருந்து 13 டிசம்பர் 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அடுத்து சிட்டி, அதை உங்களுக்கு ஆல்ரெடி இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் சென்டர் சிட்டி எந்த சிட்டின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்மிட் கார்டை வந்து டவுன்லோடு பண்ணிக்கணும் வெப்சைட்லேருந்து. அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் நமக்கு முக்கியம். அது பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னா 1 ஜனவரி 2025 19 ஜனவரி 2025. ஸோ ஏறக்குறைய எல்லாமே 1 ஜனவரிலேருந்து 19 ஜனவரி வரைக்கும் 19 நாட்கள் வந்து தேர்வுகள் நடக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இது சென்ட்ரு, அந்த டேட் அண்ட் ஷிஃப்ட் எல்லாமே வந்து அட்மிட் கார்டில் இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஆன்சர் கீயும் வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியிடுவோம். வெப்சைட்டில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்சைட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான். ugcnet.nta.ac.in அப்படிங்கிற அக்கௌண்ட்டு, அல்லது இன்னொரு யூஆர்எல்லும் கொடுத்துருக்காங்க, www.nta.ac.in அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல், அது அன்ரிசர்வுக்கு 1150 ரூபா. ஜென்ரல் இவங்க வந்து இடபிள்யூஎஸ் அல்லது ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 600 ரூபா. சரிங்களா? ஜென்ரலில் தான் இடபிள்யூஎஸ் வருவாங்க. சரிங்களா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்க வந்து ஜென்ரலில் தான் வருவாங்க. ஜென்ரலில் இருக்கவங்க, பட் அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா 600 ரூபா. அண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 600 ரூபா தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கும், தேர்டு ஜெண்டர் இவங்களுக்கும் 325 ரூபா. சரிங்களா? இந்த ஃபீஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான யூஆர்எல் அந்த வெப்சைட், அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இதுக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு யூஜிசி வெப்சைட்டில் கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி, அதனால் இது ஒன்றும் புதியது இல்லை. சரி, நண்பர்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் முன்னோட்டமாக ப்ராக்டிஸாக இதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் நீங்கள் இதை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் காலேஜ் டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் டிஆர்பி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுலேயே நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கான எலிஜிபிள் தான் காலேஜ் டிஆர்பிக்கு. யூஜிசி நெட் எலிஜிபிள் அல்லது டிஎன் செட், இது ரெண்டில் நீங்கள் எதை வேணால் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து காலேஜ் டிஆர்பிக்கு பிஹெச்டி மட்டும் இருந்தால் பத்தாது, நெட்டும் முடிக்கணும். அப்படி ஒரு சில கேண்டிடேட் பிஹெச்டி நான் முடிக்கலை சார், ஒன்லி நெட் அல்லது செட்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக காலேஜ் டிஆர்பி எழுதி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆயிடலாம். ஸோ இப்போ வந்து பிஹெச்டி கம்பல்சரி கிடையாது. நெட்டு செட்டில் இது ரெண்டில் ஏதோ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதும், நம்ம தமிழ்நாடு டிஆர்பி நடத்தக்கூடிய காலேஜ் டிஆர்பிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது தகுதியான ஒன்று. ஸோ நண்பர்கள் நன்கு படித்து இந்த தேர்வை நீங்கள் எழுதுங்க. இந்த தேர்வு உங்களுக்கு ஒரு பிஜிடிஆர்பிக்கு ஒரு முன்னோட்டமாக அமையும் என்பதில் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். நன்றி. அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.